கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நம்முடைய பாவங்களுக்கான பலி இயேசு கிறிஸ்துவே. நம்முடைய பாவ நிவாரண பலி அவரே. பழைய உடன்படிக்கையின் கீழ் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருடமும் மக்களின் பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியை செலுத்துவான். ஆசாரியர்கள் பலியாக செலுத்தப்படுகிற எந்த மிருகத்தின் மாம்சத்தையும் புசிக்கலாம். ஆனால் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிற எந்த மிருகத்தின் உடலையும் புசிக்கக்கூடாது. பாவ நிவாரண பலிகளாக செலுத்தப்படுகிற மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும் என்று லேவியராகமம் 16:27 வாசிக்கிறோம். இயேசுவும் அப்படியே பாளையத்துக்கு புறம்பே, அதாவது நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தது என்று யோவான் 19:20 வாசிக்கிறோம். இயேசு தமது சரீரத்திலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அவருடைய சரீரத்தை பலியாக செலுத்தியதன் மூலமாக தமது சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தம் செய்கிறார். 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாதிருந்தால் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை பரிசுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.